அம்மா இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் லீவ் தானே? ஆமாண்டா. எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா டிஃபன் செஞ்சு தெரியாமா? நீ கேட்கறதுக்கு முன்னாடியே ஸ்பெஷலா டிஃபன் செஞ்சாச்சு. ரொம்பவே சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே கிறிஸ்பா சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி இட்லி அரிசி எடுத்துருக்கேன். இதோட ஒரு 1/4 கப் கிட்ட துவரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் தண்ணியில் நல்லா அலசிட்டு திரும்ப தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய் குறைன்னு அரைச்சிட்டு இதோட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக திருவிய தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊறிய அரிசி பருப்பை தண்ணியிலேருந்து நீக்கிட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இது போல் குறைன்னு கெட்டியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச அரிசி பருப்போட நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சிருந்த வெங்காய தேங்காய் பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா இது போல் கெட்டியாக இருக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இது போல் ஒரு ஈரமான துணியில் கையில் நல்லா இது போல் தட்டிக்கலாம். மாவு ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, தடியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் ஷேப்பில் இது போல் தட்டிட்டு சூடான எண்ணெயில் போட்டு நல்ல ஒரு பக்கம் இது போல் உப்பி வந்ததும் திருப்பி போட்டு மறுபக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி அடை ரெடி. நார்மலாக நம்ம அடை செய்வோம், ஆனால் ஒரு வாட்டி இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி அடை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வெறுமே சாப்பிடவும் நல்லாயிருக்கு, சட்னியோட சாப்பிடவும் நல்லாயிருக்கு.